ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு நுரையீரல் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆட்டு நுரையீரலுக்கு வாங்கினோன்னே கழுவிக்கணும். கழுவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். தேவையான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும் பாத்திரத்தில். அப்புறம் கொஞ்சம் சோம்பு நுணுக்கி போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தேவையானவங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு போடுவேன், இல்லாதனால போடாமல் இருக்கேன். அப்புறம் நுரையீரல் கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கட் பண்ணி அதை எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிண்டுன்னு கிண்ட போகிறோம். போட்டு கிண்டுன்னு கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டுன்னு கிண்ட போகிறோம். நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே போடுறனால கொஞ்சம் கொஞ்சம் வச்சு போடுறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கிண்டுன்னு கிண்டிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் 2 கிளறலாம், ஏன்னா அந்த கவுச்ச வாடை போயிடும் மஞ்சத்தூள் போட்டு கிளறும் போது. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் மல்லித்தூள் 3 ஸ்பூன் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது தான். அப்புறம் 1 டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணியை போட்டு கிளறி விட்டுறோம். இந்த தண்ணி சுண்டுறதுக்குள்ளே அது வெந்துடும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தூள், மல்லி இலை, கருவேப்பிலை இலை, மல்லி இலையும் போட்டு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறேன். வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நல்லா சுண்டணும். அந்த தண்ணி சுண்டும் போது இது வெந்துடும். நல்லா இங்கே பாருங்கள், உதிரியாக இருக்குது பார்த்திங்களா. ஆஹா, செம்ம வாசனை, கமக்கமான் இருக்குது. சாப்பிடணும் போல் எச்சி ஊறுது பாருங்கள். நல்ல காரசாரமான நுரையீரல், ஆட்டு ஈரல் செய்வது எப்படின்னா இதுதான். வீடியோவில் லைக் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிக்கோங்க.